அள்ளி கொடுப்பதுதான் கல்வி. ஆனால் இன்று அள்ளி அள்ளி கொடுத்தால்தான் கல்வியே கிடைக்கிறது. நான் முதலமைச்சரானால் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சமமான கல்வியும் சமமான வேலை வாய்ப்பும் கிடைப்பதினை உறுதி செய்வேன். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்வதும் உயர்கொம்பே என்று பாடி சென்ற பாரதிதாசன் வாழ்ந்த அதே மண்ணில்தான் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் முதலமைச்சரானால் ஒரு பெண்ணாக இந்த காம பேய்களின் களியாட்டத்தினை தடுத்து நிறுத்துவேன். வள்ளுவன் இன்று ஆசானாய் வர நினைத்தால் ஆரம்ப பள்ளியில் கூட இடம் கிடைக்காது. பட்டங்கள் வேண்டும், பரிந்துரைகள் சில வேண்டும், கொட்டுங்கள் என்பார், கொட்டவும் பணம் வேண்டும். தகுதியானவர்களுக்கு கூலி கிடைக்காமல் தகுதியற்றவர்களுக்கு விருதே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் முதலமைச்சரானால் தகுதியுள்ள ஒவ்வொருவருக்கும் அங்கீகாரம் கிடைப்பதற்கு என்றென்றும் முனைந்து நிற்பேன். இளம் பிறை அணிந்து மோனத்திற்கும் முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றை என்று அறியாமல் சாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் பிரிவுபட்டு கிடக்கிறார்கள். ஒருவேளை நான் முதலமைச்சரானால் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் பணியை முதன்மை பணியாக நிச்சயமாக மேற்கொள்வேன். கவிக்கோ அப்துல் ரகுமான் அழகாக சொல்லுவார், புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் கையில் மாலையுடன் குருட்டு தமயந்திகள் என்று. போலி நலன்கள் அரசியல்வாதிகள் என்றால் குருட்டு தமயந்திகள் நம்முடைய மக்கள் தானே. வாக்குக்காக பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிக்க கூடிய மக்களால் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க முடியும்? நான் அரசியல்வாதியானால் ஊழல் இல்லாத அரசியல்வாதியையும் வாக்குக்கு பணத்தை அளிக்காத மக்களையும் நிச்சயமாக உருவாக்குவேன். இறுதியாக நான் முதல்வரானால் ஊழல் இல்லாத அரசியல்வாதி, லஞ்சமில்லா ஊழியர், பஞ்சமில்லா நாடு, பயமில்லா பாவையர், கட்டணமில்லா கல்வி, கலவரமில்லா மாநிலம், இலவசமில்லா திட்டங்கள், ஓட்டையில்லா சட்டங்கள், ஆபத்தில்லா பயணம், அன்புள்ள பெண்கள், கலாச்சார சீரழிவில்லாத காதல், மாசற்ற சுற்றுப்புற சூழல், வன்முறை இல்லாத திரைப்படம், அதோடு மட்டுமல்லாமல் வீணர்கள் வீழ்ந்து போக, புல்லர்கள் புதைந்து போக, தீயர்கள் தீந்து போக, தீவிரவாதம் தீர்ந்து போக, இல்லாமல் போக, கல்லாமை கரைந்து போக, தீண்டாமை வேண்டாமையாக, பெண்ணிற்குள் பெருமை புக, பசி பறந்து போக, வறட்சி வறண்டு போக, சாதி பிரிக்கும் சண்டாளர்கள் சாய்ந்து போக, மதத்தால் நம்மை பிரிக்கும் எத்தலர்கள் வீழ்ந்து போக, விவேகம் வேகம் கொள்ள, தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் குலைந்து நோக்க, குவளை கண் விழித்து நோக்க, கட்டோடு குழலாட, கண்ணென்ற மீனாட என்ற நாட்டினை, ஒரு மாநிலத்தை நான் முதலமைச்சரானால் நிச்சயமாக உருவாக்குவேன் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.